பழங்காலத்தில் வாழ்ந்த ஞானி ஒருவர் தான் சாகாமைக்கு மருந்து கண்டுபிடித்திருப்பதாகவும் அதை பெற விரும்புவோர் குறிப்பிட்ட ஒரு மைதானத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் மைதானத்துக்கு வரும்படி விளம்பரம் செய்தார். இதை கேள்வியுற்ற மக்கள் திரளாக ஞானி குறிப்பிட்ட மைதானத்தில் கூடி வந்தனர். ஞானி அவர்களை பார்த்து, நீங்கள் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றார். வந்தவர்கள் அனைவரும் வெட்கத்தால் தலைகுனிந்து வீடு திரும்பினர். சாகாமைக்கு மருந்து இல்லை. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று இருந்தே தீரும். இது இயற்கையின் நியதி, காலத்தின் கட்டாயம். ஆனால் இயேசு கிறிஸ்து சாகாமைக்கு மூவகையான மருந்தை நமக்கு வழங்குகிறார். இம்மூன்றையும் இணைத்து சாப்பிட்டால் நாம் நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்ளலாம். சாவும் நம்மை பாதிக்காது. சாகாமைக்கு இயேசு வழங்கும் முதல் மருந்து அவரில் நம்பிக்கை கொள்வதாகும். என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். யோவான் 6:47. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். யோவான் 11:25-26. சாகாமைக்கு இயேசு வழங்கும் இரண்டாவது மருந்து அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்தலாகும். என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். யோவான் 8:51. சாகாமைக்கு இயேசு வழங்கும் மூன்றாவது மருந்து அவருடைய திருவுடலாகும். வாழ்வு தரும் உணவு நானே. உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். யோவான் 6:48-50. நற்கருணை பெறும் முன் கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்பி அவருடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதின் உச்சக்கட்டமே நற்கருணை பெறுவதாகும். கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவருடைய உடலுக்கு மட்டும் மதிப்பு கொடுப்பது அர்த்தமற்ற செயல். ஏனெனில் வசீகர வார்த்தையாலேயே சாதாரண அப்பம் இயேசுவின் திருவுடலாகிறது. கிறிஸ்துவின் திருவுடலாகிய நற்கருணையை அவமரியாதை செய்வது பாவம் எனில், கிறிஸ்துவின் வார்த்தையை அவமதிப்பதும் பாவம்தான். நற்கருணைக்கும் இறைவார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நானே வாழ்வு தரும் உணவு என்றார் இயேசு. யோவான் 6:35. இயேசுவை நாம் பானமாகவும் உணவாகவும் அருந்தினால், உண்டால், அதாவது அவரது எண்ணங்களின் கண்ணோட்டத்தை நமதாக்கி கொண்டால் நாம் அவரது ஆவியில் வாழ்வோம். இன்னும் சிறந்தவர்களாக மாறுவோம். இந்த உலகத்தையும் நாம் முன்னேற்றுவோம். உலகத்தை முன்னேற்றுவதற்கு முன் அதை நாம் முதலில் காப்பாற்ற வேண்டும். உலகிலும் ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் பசிப்பட்டினியால் சாகிறார்கள். எமது வாழ்க்கையின் உணவாக நாம் இயேசுவை ஆக்கிக் கொண்டால் பசியால் வாடும் ஏழைகளுக்கு அவரது பரிவை காட்டுவோம். வயிற்று பசி மட்டும் இன்று நாம் காணும் கொடுமை இல்லை. கோடான கோடி மக்களை ஆன்ம பசி வாட்டுகிறது. அதாவது நம் அன்புக்காக, அரவணைப்புக்காக, இரக்கத்திற்காக இயங்கும் மக்கள் ஏராளம். தங்களது மனித உரிமைகளை பெற்றுத்தர, தங்களை தன்மானம் உள்ளவர்களாக வாழச் செய்ய எவரும் முன்வர மாட்டார்களா என்று எதிர்பார்க்கும் மக்கள் ஏராளம். நாம் என்ன செய்ய போகின்றோம்?